ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்துட்டு எறா வாங்கிட்டு வந்தோம் 1/2 kg. அது வச்சு நான் உங்களுக்கு எறா ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு நான் என்னோடய ஸ்டைலில் காட்டுறேன். அது எப்படி க்ளீன் பண்ணணும் அது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எறா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி முதுலில் வந்துட்டு ஒரு கருப்பு கலராக நறும்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்து போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ அது இப்படி பின்னாடி ஒரு கீரல் போட்டால் அது பின்னாடி அந்த நறும்பு எடுத்து போட்டோம்னா அது எடுத்து போட்டுவிட்டா எறா வந்துட்டு நீட்டாக க்ளீன் ஆகிடும். இல்லைன்னா சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, நல்லா அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக உள்ளே இறங்கும். ஸோ இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது பொரிக்கும் போது ஒன்று பார்க்கணும், நம்ம ரொம்ப பொரிக்கக்கூடாது. இது உள்ளே அது சாஃப்டாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஃப்ரை பண்ணிவிட்டு ரப்பர் மாதிரி ஆகிடும். நான் ஒரு 20 minutes தான் வச்சுருக்கோம் ஜதி. பார்த்திங்களா, 20 கூட கிடையாது, ஒரு 15 நிமிஷத்துலேயே எடுத்துகிட்டு அது இப்படி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமா பூண்டு, அப்போ அது ஃப்ரை பண்ணி வச்ச எறா. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். அதுலேயே நான் முட்டை ஃபஸ்ட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு உப்பு, அதுக்கு எல்லாம் காரம் மசாலாவில் போட்டுக்கலாம். கொஞ்சம் செப்பரேட்டாக வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயம், பச்சை மிளகாது, அந்த பூண்டு இது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு 5 வெங்காயம் இருக்கும், குட்டி குட்டி வெங்காயம். ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ அதுலேயே நான் இப்போது ரைஸ் சேர்த்துக்க போகிறேன். வேக வச்சு ஆற வச்ச ரைஸ் அது. ஸோ அதையும் நான் சேர்த்துக்கினேன். அதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. ஸோ இதில் எல்லா விதமான ஸ்பைசஸும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். நான் டேஸ்டிங் சால்ட்டு நான் சேர்த்துக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர், நம்மளுக்கு எவ்வளோ வேணும் காரத்துக்கு சேர்த்துக்கணும். அப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸு, கொஞ்சம் வினிகர் வேண்டாம், நான் சும்மா லைட்டாக போட்டேன். ஸோ வினிகர் இல்லாத கூட செய்யலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்ச அந்த முட்டையும் இது எறா, ப்ரான்ஸு, ஸோ எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூடாக இருக்கு. நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரான்ஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கு. ஸோ எல்லாமே நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் காரமாக தான் செஞ்சுருக்குறோம். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா கொஞ்சம் குறைச்சி செஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, நானும் ஒரு வீடியோவை போட்டுகிட்டே இருக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.